அடே தற்குறி நாய்களா, ஒரு சினிமாக்காரன்டா, ஆக்டர். ஏன் அவன் பின்னாடி போறீங்க? ஒரு நடிகன் பின்னாடி ஏன் போறீங்க? கேரளால எல்லாம் பார்த்தீங்களா, சினிமாக்காரனால யாரும் நம்ப மாட்டாங்க, எவனும் அவன் பின்னாடி போக மாட்டாங்க. சினிமாக்காரன் பின்னாடி ஏன்டா போறீங்க? ஹாய் காய்ஸ், அப்போ இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றினா, வழக்கம் போல தான். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறான். இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் இதே மாதிரி சொல்கிறாங்க. அடே தற்குறி நாய்களா, ஒரு சினிமாக்காரன்டா, ஆக்டர். ஏன் அவன் பின்னாடி போகிறீங்க? ஒரு நடிகன் பின்னாடி ஏன் போகிறீங்க? கேரளால எல்லாம் பார்த்தீங்களா, சினிமாக்காரனால யாரும் நம்ப மாட்டாங்க, எவனும் அவன் பின்னாடி போக மாட்டாங்க. சினிமாக்காரன் பின்னாடி ஏன்டா போகிறீங்க? சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் பாஸ்ட்டை பார்ப்போமா. 1989 ஸ்டாலின் சார் நடித்த படம் ஒரே ரத்தம், ஒரு தமிழ் மூவி. அப்புறம் இன்னொன்று இருக்கு. நான் உங்களை பத்தி என்னென்னமோ நினைக்கிறேன். அதையெல்லாம் சொன்னா ஸ்கூல்ல பசங்கள்ட்ட அன்பா பண்பா பாடம் சொல்லி கொடுக்குறீங்களா? எல்லார்கிட்டையும் மரியாதையா நடந்துக்கிறீங்களா? மற்ற டீச்சர்லாம் கூட பராமரிக்கிற அளவுக்கு தலைமை ஆசிரியர் உங்ககிட்ட உரிமையோட பழகுறாங்களாமே சொல்றாங்க. அதுல உண்மையா? உங்களை பத்தி கூட தான் உங்க அப்பா நிறைய சொன்னாங்க. என்ன புடவாக்கிற தண்டத்தோரு சோம்பேறினா அப்படிதானே? இந்த ஊர்லயே உங்களை மாதிரி நல்லவரை பார்க்க முடியாது, ரொம்ப பொறுப்பானவரு, தமிழ் உணர்வு உள்ளவருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அப்பா சொன்னதா இல்ல நீங்களே சொல்றீங்களா? நானே சொல்றதா தான் வச்சுக்கோங்களேன். எந்த பயனும் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன பகவதி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் முதல்ல ப்ரொடியூசராக இருந்தார். இப்போ குருவியில் தான் ஸ்டார்ட் பண்ணார் ப்ரொடியூசராக, ரெட் ஜெயின்ஸில். அதுக்கப்புறம் அது என்ன, ஆதவன் படத்தில் வந்து அதுலேயும் ரெட் ஜெயின்ஸ் ப்ரொடியூசர் தான். அதுக்கப்புறம் அந்த மூவிலேயே அவங்க முகத்தை காட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2012 ஓகே ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த படத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2019 வந்து யூத் விங் செக்ரட்டரி ஆகிட்டார் டிஎம்கேல. ஏன்னா இவங்கெல்லாம் சினிமாக்காரன் இல்லாமல் பால்காரனா? ஸோ இவ்வளவும் எதுக்குன்னா ஃபேஸ் வேல்யூ, அதை இன்க்ரீஸ் பண்ணாதான் 4 பேருக்கு தெரியும், 4 பேருக்கு இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். ஸோ ஃபைனலாக அவங்களோட கோல் என்னவா இருந்திருக்குன்னா அரசியல். 4 பேருக்கு தெரிஞ்சாதான் ஓட்டு போடுவான். இப்போ இவங்கெல்லாம் சினிமாக்காரங்க, மக்கள் ஓட்டு போடலையா? இப்போ சொல்கிறாங்க சினிமாக்காரன் பின்னாடி போகாதுன்னு. அப்போ மேட்ரு என்னன்னா, சினிமாக்காரனா இல்லை பால்காரனா, டீ விற்கிறவனா, இதெல்லாம் மேட்ரு இல்லை. நாட்டுக்கு நல்லது பண்ணுறானா, அதான் மேட்ரு. ஓகே, அப்போ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்புறம் உங்களுக்கெல்லாம் தோணலாம், என்னடா இவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கான், இவனுங்களையே வீடியோ போட்டுட்ருக்கான் அப்படின்னு தோணும். என்ன பண்ணுறது, சிலவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது.